பணம் கொட்டு மணி மணி பணம் துட்டு காசு இப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் இந்த வைட்டமின் பா அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் வந்து இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பணம் இருக்கவங்க எல்லாரும் வந்து அது தப்பான வழியில் தான் சம்பாரிச்சாங்களா அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி இருக்கிற பெரும் பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபர்கள் பலர் சரியான முறையில், நியாயமான முறையில், சட்டத்துக்கு உட்பட்ட வகையில், முறைகேடான வழிகளை தவிர்த்து சம்பாரித்த ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். அந்த வகையில் இவங்க எப்படி இவ்வளோ தூரம் பணத்தை சம்பாரித்தாங்க நேர்மையான வழியில் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அதுக்கு அடிப்படையாக இருந்தது வந்து அவங்க கடைபிடித்த பல்வேறு குணங்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க கையாண்ட முதலீட்டு வழிமுறைகள், இதையெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படியான பல்வேறு முதலீட்டு வழிகள் என்ன, அவங்களோட குணங்கள் என்ன, அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நியாயமான வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு 10 குணங்கள் கொண்டவங்களால் சாதிக்க முடியுது அப்படின்னா, அந்த 10 குணங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுனா முதல்ல உனக்கு பணம் கொடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படின்னா என்ன, அதை வேறு விதத்தில் சொல்கிறதுனா, முதல்ல உனக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து வை அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு தொழில் செய்கிற நபராக இருக்கலாம், இல்லை ஒரு மாத சம்பளம் வாங்குகிற ஆட்களாக கூட இருக்கலாம். எப்படியோ ஒன்று நமக்கு ஒரு வருவாய்னு ஒன்று வருது. அந்த வருவாயிலிருந்து முதல்ல நாம் வந்து நமக்குன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஒரு தொழிலதிபராக இருந்தால் பலருக்கு சம்பளம் போடுறாரு, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுற மாதிரியே உனக்கும் ஒரு சம்பளத்தை போட்டுக்கோ அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த பணம் வந்து உங்களோட பல்வேறு அவசர தேவைகளுக்கு பின்னாடி பயன்படும் அப்படிங்கிறது தான் காரணம். அப்படி நீங்கள் வந்து அது மாதிரி பணம் எடுத்து வைக்காமல் போயிட்டா பின்னாடி வந்து உங்களோட அவசர தேவைக்கு பணம் இல்லாமல் திண்டாடுவீங்க அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் இப்படி சொல்லப்படுது. அந்த வகையில் இது அடிப்படையில் என்ன சொல்லுது அப்படின்னா, சேமிப்பு அப்படிங்கிற பழக்கத்தை வற்புறுத்துறதா வலியுறுத்துறதா இருக்குது. இதனால தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஆரம்ப காலங்களிலே குழந்தைங்களுக்கு உண்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. பல வங்கிகள் அந்த சேமிப்பு பழக்கத்தை வளர்க்குறதுக்காக குழந்தைங்களுக்கு உண்டியலை தனக்கு அக்கௌண்ட் வச்சுருக்க ஆட்களுக்கு கொடுப்பாங்க. அதை அவங்க குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து சேமிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து கொஞ்சம் பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை கொடுக்குற பழக்கமும் இருக்குது. அந்த பழக்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே அந்த பணத்தை வந்து அவங்க வந்து சரியான வகையில் பயன்படுத்தி அவங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறாங்களா, தப்பான வழியில் அவங்க அந்த மாதிரியான பணத்தை ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதுலேருந்தே பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாக்கெட் மணின்னு கொடுக்குற கலாச்சாரமும் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் திட்டமிட்டு உங்களோட தேவைக்காக ஒரு பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து குணம். இந்த குணம் வந்து கிட்டத்தட்ட வெற்றிகரமான தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இல்லை பணக்காரர்களாகட்டும், இவங்க எல்லார்கிட்டையுமே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது பழக்கம் வந்து இன்வெஸ்ட் ரெகுலர்லி அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் சேமித்தா மட்டும் போதாது, அந்த சேமித்த பணத்தை சரியான வகையில் தொடர்ந்து முதலீடும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கம். அதாவது என்ன நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சேமித்தாதான் அதிலிருந்து நமக்கு வந்து எதிர்காலத்தில் அது நல்ல வளர்ச்சி கண்டு ஒரு நல்ல விஷயமா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பல வீடுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அம்மாக்கள் வந்து கடுகு டப்பாவில் இந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு வைப்பாங்க. ஸோ இப்படியான பணம் அவங்களுக்கு அவசர தேவைகளுக்கு பயன்படுத்துறதா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிலையோ கடுகு டப்பாலையோ போட்டு வச்சுருக்க பணம் அப்படிங்கிறது வளராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பணவீக்கம் அப்படிங்கிறத பீட் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து சரியான வகையில் இந்த பணவீக்கத்தை தாண்டி வந்து அதிகமாக வருவாய் கிடைக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே ரெகுலராக வந்து தங்களோட சேமிப்புலேருந்து ஒரு தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுத்து அவங்கள பணக்காரர் ஆக்குறதுக்கு உதவி இருக்குது, அந்த நம்பிக்கையை வந்து வளர்த்து இருக்குது அப்படிங்கிற விஷயமும் சொல்கிறாங்க. இதை தாண்டி சிலர் வந்து மொத்தமாக பணம் கொஞ்சம் சேரட்டும் அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு காத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியான அணுகுமுறையா அப்படின்னு தெரியல. கடற்கரை எதிரில் போய் நின்றுட்டு இந்த அலை ஓயட்டும் அப்புறம் நான் கடலில் இறங்கி குளிக்கிறேன் அப்படின்னு.
கடலில் குளிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அலை ஓயணும்னு காத்திருக்க முடியாது, நீங்கள் இறங்கி குளிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற விஷயம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த முதலீடுங்கிறதும். முதலீடு செய்கிறது அப்படின்னு முடிவெடுத்தா அதுக்கு ஒரு நேர காலம் பார்த்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் சரிவில் இருக்குது சரியாகட்டும் அப்படிங்கிறதோ, இல்லை இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஏற்றத்தில் இருக்குது இது வந்து இறங்கட்டும் அப்படிங்கிற மாதிரியோ வந்து முதலீடு செய்கிறதுக்கு காத்திருக்கக்கூடாது. அதுக்கு தான் எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு வழி சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் உங்கள் பணத்தை வந்து அதில் முதலீடு செஞ்சிங்கன்னா சந்தை ஏற்றத்தில் இருக்கோ இறக்கத்தில் இருக்கோ அது வந்து தானாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆவரேஜிங்கில் உங்களுக்கு தொடர்ந்து முதலீடு செய்யும்போது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா? அதைத்தான் வந்து பெரும்பாலான பணக்காரர்கள், பெரும்பாலான முதலீட்டாளர்கள், வெற்றிகரமான ஆட்கள் எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க. 3வது பழக்கம் வந்து நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன விஷயங்கள் தெரியுமோ இதுக்கு அடுத்து புது புது விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வந்து இன்றைக்கி உலகம் எவ்வளோ வேகமாக முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாததில்லை, நான் புதுசாக சொல்ல போகிற விஷயமும் இல்லை. பர்டிகுலராக ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஐடி துறை அப்படிங்கிறது தான் வேகமாக வளரக்கூடியது. அது சீக்கிரமாக அதில் வந்து பலது அவுடேட் ஆகிடுதுன்னெலாம் சொல்கிறோம். அதில் இப்போ நம்ம வந்து இந்த ஏஐ அப்படின்னு சொல்லி வந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, டூல்ஸ் வந்து இதெல்லாம் பழைய டூல் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த டூல் கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏஐ வந்து இன்னும் எல்லாரையும் ரீச் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே அடுத்த டூல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் வேகமாக போயிட்டுருக்கும்போது நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கல, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை, உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய விஷயங்களை கற்றுக்கல அப்படின்னா நீங்களும் அவுடேட் ஆகிடுவீங்க. அப்போது இந்த உலகத்தில் போட்டியிட்டு முன்னேறி நீங்களும் வந்து ஒரு ஆளாக உங்கள் சொந்த காலில் நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்துலேருந்தே சொல்கிறதுனா, தூக்கு மேடைக்கு போகிற ஆள் கூட இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்ன வரலாற்று கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த புதுசாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது இறக்க போகும் முன்னாடி கூட இருக்க ஒரு சூழலில், அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில், அந்த மாதிரி வரலாற்று பின்னணியில் நம்ம வந்தவங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம புது விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிறத என்னைக்கு நிறுத்துகிறோமோ அன்னைக்கு நம்ம தேங்கி போயிடுவோம். தேங்கின தண்ணீர் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சாக்கடை ஆயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா? துர்நாற்றம் வீசும். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற நதியோ இல்லை ஓடையோ தான் வந்து எப்பவும் வந்து விரும்பத்தக்கதாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து இதுக்கும் பொருந்தும். அதனால் நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் புது புது விஷயங்களை. இந்த மாதிரி தான் வந்து பெருந்தொழிலதிபர்கள், பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே இன்றைக்கு வரையும் கடைபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான குணங்களில் இது ஒன்றா இருந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த பழக்கம் அப்படின்னா திங்க் லாங் டேர்ம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த திங்க் லாங் டேர்ம் அப்படிங்கிறது இந்த முதலீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா முதலீடு அப்படின்னு வந்துட்டாலே அதை வந்து நம்ம ஒரு மரத்தோட ஒப்பிடலாம். ஒரு மரம் வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஆரம்பத்தில் ஒரு செடியாக இருக்கும். அந்த செடியை நட்டு அதுக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து தேவையான கூடுதலாக உரங்கள் அது இதுன்னு போட்டு பராமரித்து வந்தீங்கன்னா தான் அது பெரிய மரமானதும் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது பழந்தர மரமாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த விஷயமாகவும் இருக்கலாம். ஆனால் சின்ன செடியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் வந்து பெருசாகுது அப்படிங்கிற மாதிரி உங்களோட முதலீடும் ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை வளர அனுமதிச்சிங்கன்னா வளர்ந்து பெரிய விஷயமாக மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறதோட அடிப்படை என்ன? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதை நீண்ட கால அடிப்படையில் அதை வந்து வளர்கிறதுக்கு அனுமதிக்கணும். அப்படி வளர அனுமதிக்கும் போது அது வந்து அந்த காம்பவுண்டிங் மெத்தடில் பெருசாக வளர்ந்து நமக்கு எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து ஒரு பெரிய விஷயமாக வந்து திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். லாட்ரி மாதிரியான குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஒன்றா சில நேரங்களில் நமக்கு வந்து குறுகிய காலத்தில் பணம் கிடைக்கலாமே கண்டி லாட்ரி வாங்குகிற கோடான கோடி மக்களில் ஒருத்தரோ 2 பேருக்கு தான் பரிசு கிடைக்குது. அந்த நபர் நீங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ வந்து மிக வாய்ப்பு ரொம்ப குறைவோ அது மாதிரி தான் வந்து குறுகிய காலத்தில் பணம் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆனால் நீண்ட காலத்தில் பணம் பண்ணவங்க அப்படிங்கிற ஆட்களோட எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை அப்படிங்கிறதும், அதுக்கு ஏராளமான உதாரணங்கள் கண் முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, அதனால் நம்ம எப்போவுமே வந்து லாங் டேர்மில் யோசிக்கணும். முதலீட்டை பொறுத்தவரையில் அடுத்த முக்கியமான குணம் அப்படிங்கிறது வந்து அவாய்டு எமோஷ்னல் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சி வேகத்தில் ஒரு முடிவை எடுக்காதீங்க. இந்த உணர்ச்சிங்கிறது பல்வேறு விஷயம் சார்ந்ததாக இருக்கலாம். சில நேரங்களில் சென்செக்ஸ் குறையுது, இல்லை நிஃப்டி குறையுது அப்படிங்கிறத பார்த்து இன்னும் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவசரமாக முடிவு எடுக்கிறது. அதே மாதிரி சந்தையில் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, இப்போ இந்த மாதிரியான ஏற்றத்தில் வந்து நம்ம உடனடியாக அந்த உணர்ச்சி வேகத்தில் முடிவு எடுக்கிறது. இன்னொரு பக்கம் சிலர் இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, எனக்கு இது ரொம்ப ராசியான கம்பெனிப்பா, நான் இதில் ஆரம்பத்தில் இதில் தான் முதலீடு செஞ்சேன், அதனால் இதே வந்து நான் தக்க வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ராசிங்கிறதோ நான் முதல்ல பண்ணது இப்படிங்கிற சென்டிமெண்ட் எல்லாம் கூட வந்து இதுக்கு அவசியம் இல்லாதது. முதலீடை பொறுத்தவரையில் இதை நான் வந்து விற்க மாட்டேன், இல்லை இதை வந்து உடனே விற்றுருவேன், எனக்கு இது ராசி இல்லாதது அப்படிங்கிற மாதிரியான எமோஷன்ஸுக்கு வந்து அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறது இன்னொன்று. இதை தாண்டி டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி சுய முன்னேற்ற எழுத்தாளர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அப்பம் வெட்டின கிணறு அப்படிங்கிறதுனால உப்பு தண்ணியை குடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதாவது நமக்கு ஒரு விஷயம் நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து, ஆனால் நமக்கு பலன் இல்லை, நமக்கு உதவ போகிறது இல்லை அப்படிங்கிற போது அதை வந்து கட்டிட்டு அழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணமும் சொல்லுவாங்க. அதாவது அண்மையில் நம்ம பலரும் பார்த்தது தான், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தங்கம் வெள்ளி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து மாற்றி மாற்றி விலை ஏறிக்கிட்டே இருந்தது இல்லையா? அப்போது தங்கத்தில் தான் இழந்துட்டோம், இந்த வெள்ளிலையும் நாம் வந்து இது மாதிரி அதனோட பலன்களை விலையேற்றத்தை அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி பலர் வந்து பின்னாடி அந்த வெள்ளியில் எடுத்துகிட்டு போய் பணம் போட்டாங்க. அது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை மிஸ் பண்ணிட்டோம், இதையாவது மிஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடுத்துகிட்டு போய் வெள்ளியில் பணம் போட்ட பலருக்கு வந்து அடுத்த சில மாதங்கள்லேயே அது சரசரன்னு வீழ்ச்சி அடைஞ்ச போது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான எமோஷன்ஸ், இப்போ நம்ம இப்போ இதில் பேசும்போதே பலவித எமோஷன்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி முதலீடை பொறுத்தவரையில் எந்த எமோஷன்ஸுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். பெருமுதலீட்டாளர்கள் வந்து இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பாதை என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து அந்த வழியில் தான் வந்து பயணம் பண்ணுவாங்க, அந்த வழியில் தான் வந்து முதலீடு செய்வாங்க. அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதுக்கு அடுத்து பெரும் பணக்காரர்களோட இன்னொரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபை வைஸ்லி அப்படிங்கிறது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம முதலீடு செய்கிறோம், ரைட்டு, அந்த முதலீடு செய்யும்போது நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம கையில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரே முதலீடில் போடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட். அதாவது உங்கள் முட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரே பேஸ்கெட்டில் வைக்காதீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பேஸ்கெட் வந்து தவறி கீழே விழுந்ததுன்னா எல்லா முட்டையும் வீணாக போயிடும். உங்கள் முதலீட்டையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல போடக்கூடாது. இன்றைக்கி முதலீடு அப்படின்னு வந்துட்டால் பலவிதமான முதலீடுகள் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நம்ம சேனல்லே பார்த்துட்ருக்குறோம். அது பங்கு சந்தை முதலீடாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டு முதலீடாக இருக்கலாம், தங்கம், வெள்ளி, ரியல் எஸ்டேட்டு, வேறு பங்குகள்லேயே கூட இடிஎஃப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் முதலீடு செய்யலாம். இது இல்லாமல் கமாடிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்படி இருக்கிற பல விஷயங்கள் தாண்டி பேங்க் டெபாசிட் இருக்குது, அதுக்கப்புறம் பிபிஎஃப் இருக்குது. இப்படி அஞ்சலகத்தில் சேமிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நிறைய வாய்ப்புகளில் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 ப்ராடக்ட் எடுத்து அந்த 4-5 ப்ராடக்டில் வந்து பிரித்து முதலீடு செய்யணும். இப்படி பிரித்து முதலீடு செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ ஒதுக்கீடு செய்யணுங்கிற ஒரு உத்தேச கணக்கு வச்சுக்கிட்டு அந்த கணக்கும்படி முதலீடு செஞ்சு அதை வந்து வளர அனுமதிக்கணும். அது வளர்ந்து வரும்போது பின்னாடி வந்து இந்த இதை வந்து கிராஸ் பேலன்ஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்குகளில் முதலீடு செய்கிறது, மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறது மாதிரியே பல வெளிநாடுகளில் இருந்து அந்த பங்குகளில் முதலீடு செய்கிறது, அந்த நாட்டில் இருக்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அண்மையில் எலன் மாஸ்கோட ஐபிஓ ஒன்று வந்தது இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ். அந்த ஸ்பேஸ் எக்ஸில் ஏராளமான இந்தியர்கள் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தது. இது தவிர
ஆப்பிளில் நீங்கள் முதலீடு செய்யலாம், இல்லை கூகுளில் முதலீடு செய்யலாம், இல்லை மெட்டாவில் முதலீடு செய்யலாம். இப்படியான பல அமெரிக்க கம்பெனிகள்லையோ இல்லை ஜப்பானோட கம்பெனிகள்லையோ இப்படி பல நாடுகளில் முதலீடு செய்கிறதும் டைவர்சிஃபிகேஷனில் ஒரு பங்குங்கிறாங்க. ஒரு சிறு முதலீட்டாளர்களுக்கு அது பொருந்தாமல் இருக்கலாம். பட் உங்களோட முதலீடு தொடர்ந்து வளர வளர நீங்கள் இந்த மாதிரியான டைவர்சிஃபிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முதலீடு செய்யணும். இதை தாண்டி இன்றைக்கி பெரும் பணக்காரர்கள் சிலர் வந்து ஆன்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கால கலைப்பொருட்கள் அதிலெல்லாம் முதலீடு செய்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோஹினூர் வைரம், அப்புறம் திப்பு சுல்தானோட வாள், இந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு வந்து கலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பழங்காலத்தில் இருந்த பழமையான புராதன பொருட்கள் மேலே முதலீடு செய்கிறதுங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. இதை தவிர ஓவியங்கள்லையோ இல்லை சிற்பங்கள்லையோ முதலீடு செய்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்படி வந்து பல வாய்ப்புகள் இருக்கும்போது உங்களோட மொத்த முதலீடு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன ரிஸ்க் ப்ரொஃபைல் உள்ள ஆள் அப்படிங்கிறதையும் அடிப்படையாக வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையை ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களில் பிரித்து முதலீடு செய்கிறது வந்து என்றைக்கும் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதா இருக்கும். ஏன்னா ஒன்று இல்லாட்டியும் இன்னொன்று வந்து உங்களோட விஷயத்தை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ முதலீட்டை பொறுத்தவரையில் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுனா ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது உங்களோட செலவுகளை வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறது. ஏன் கண்காணிக்கணும் அப்படின்னா, அப்படி கண்காணிக்கும் போது தான் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைக்க முடியும். அந்த தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த தொகை மிச்சம் ஆகும்போது அதுவே வந்து ஒரு முதலீடாக கருதலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவாங்க. ஏ பென்னி சேவ்ட் இஸ் பென்னி ஏர்ன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இது. ஸோ அந்த வகையில் இப்போது நீங்கள் வந்து இதுக்கு உதாரணமாக இந்தியாவிலேருந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரோட குடும்பத்தோட பாக பிரிவினை நடந்தபோது இவருக்கு எவ்வளோ பணம், எவ்வளோ தொழில், எவ்வளோ நிறுவனங்கள் ஒதுக்கீடு செஞ்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவரோட தம்பிக்கும் ஒதுக்கீடு செஞ்சாங்க. இவர் வந்து இன்றைக்கி அதை தக்க வச்சுருக்காரு. அவரோட தம்பியோட நிலைமை பற்றி செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்ப்பீங்க. ஏன் அவர் அப்படி போனார், என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து அந்த நிறுவனங்களோட செலவுகளை ப்ராப்பராக கண்காணிக்காமல் இருந்ததுனாலையும் அதை தாறுமாறாக கையாண்டதுனாலையும் வந்த பிரச்சனைகள் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து செய்யாமல் இருந்தால் அதுவே வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாகவும் மிகப்பெரிய வளமாகவும் நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோலிவுட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் திரைப்படங்கள்லேயே எடுத்துக்கிட்டால் பல பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் வந்து கோடி கோடியாக வந்து சம்பாரித்த அதை பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அன்றைக்கே வந்து தியாகராஜ பாகவதர்லேருந்து நடிகை சாவித்திரியிலேருந்து நம்ம வந்து இப்படி சொல்கிறதுனா பலரை வந்து பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். அப்படி பல லட்சங்களை அன்னைக்கே சம்பாதிச்ச அவங்களோட கடைசி காலங்களில் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கையாண்ட வழிமுறைகளும் அவங்கள பிடிச்சுக்கிட்ட தவறான பழக்க வழக்கங்களும் அதுக்கு அவங்க அடிமையாகி அதில் வந்து அவங்களோட செலவுகளையும் மற்றதையும் முறையாக கட்டுப்படுத்தாமல் இருந்ததும் தான் வந்து இந்த மாதிரியான சிக்கலுக்கு வழி உண்டாக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த போலி பகட்டு, அர்த்தமில்லாத டாம்பீகம், விரும்பத்தகாத பழக்கங்கள், கட்டுப்பாடு இல்லாத நடைமுறை இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி ஒரு ப்ராப்பராக உங்களை நீங்களே சேனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் கட்டாயம் வந்து நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இது நெகட்டிவான விஷயங்களுக்கு சில உதாரணங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவான இந்த விஷயத்திலேயே சில உதாரணங்களையும் சொல்லலாம். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி எடுத்துங்க. இன்றைக்கும் வந்து இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் சொத்தாக இருந்தாலும் கூட ஃப்ளைட்டில் போனார்னா அவர் பிஸ்னஸ் கிளாஸ் போகிறதில்ல, மற்ற சாமானியன் மாதிரி ரெகுலர் கிளாஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாத செலவு அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்கிறது தான். அதே மாதிரி அவங்க மனைவி சுதாமூர்த்தி அவங்க இதே மாதிரி பல இடங்களில் வந்து ஒரு சாமானிய நபர் மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க
அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதை தாண்டி ரட்டன் டாட்டா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஒரு மனிதனுக்கான அத்தியாவசிய தேவை என்னவோ அந்த அளவு வசதிகள் கொண்ட ஒரு நபராக தான் வந்து அவர் கடைசி வரையும் வாழ்ந்தார். அவர் தொழில் நிறுவனங்களை பார்வையிட அதுக்கெல்லாம் போது போவார். அந்த மாதிரி நேரங்களில் ஒரு கார் வச்சுருக்காருன்னா அந்த காரு, ஒரு சின்ன வீடு, அவருக்கு தேவையான குறைஞ்சபட்ச உடை, இந்த மாதிரியான நிலைமையோட தான் அவர் வந்து கடைசி வரையும் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு இருந்த சொத்துக்கள் எவ்வளோ, தனிப்பட்ட முறையிலையும் சரி நிர்வகித்த நிறுவனங்கள்லையும் ஏகப்பட்ட சொத்து இருந்தாலும் அவர் வந்து ஒரு மினிமலிஸ்டாக வாழ்ந்தார். அப்படிங்கிறது தான் இந்த ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால விளையக்கூடிய பலன். அதுக்கு அடுத்தது முக்கியமான இன்னொரு பழக்க வழக்கம் இல்லை குணநலன்கள் இந்த பெரும் பணக்காரர்களது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரிவ்யூ ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. அதாவது நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா அது ரைட்டு, ஆனால் ஒரு முதலீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது பாட்டு வளரட்டும் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வேறு எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தால் அது வந்து உங்களுக்கு உதவ போகிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு முதலீடு செஞ்சுருக்கலாம், ஆனால் அதுக்கு போட்டியாக இதே துறையில் வேறு நிறுவனங்கள் வரும்போது அந்த கம்பெனி எப்படி சமாளிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து கண்காணிக்கும் போது இந்த மாதிரியான போட்டிகளை புரிஞ்சிக்கும் போது தேவைப்பட்டால் இந்த முதலீட்டிலேருந்து அந்த பணத்தை வேறு வெளியே எடுக்கிறதுக்கோ இல்லை இன்னொன்றுத்துக்கு முதலீடு செய்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பீரியாடிக்கலாக உங்கள் முதலீடை ரிவ்யூ பண்ணுறது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் முதலீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த வித முதலீடாக இருந்தாலும் சரி, இப்போ பங்குகள் தான் அப்படின்னு இல்லை, கச்சா எண்ணெய் அப்படின்னு முதலீடு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி போர்க்கால சூழல்களில் கச்சா எண்ணெய் விலை ஏறும். இப்போது அதுக்கப்புறம் போரெல்லாம் முடிஞ்சு இயல்பான நிலை திரும்பினா வந்து அது மறுபடியும் விலை குறையும். அதே மாதிரி தொழில் வளர்ச்சியை பொறுத்தும் இது வந்து ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடந்த கால நிலவரம். ஆனால் இன்றைக்கி ஈவி அப்புறம் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கச்சா எண்ணெய்க்கோட தேவையே வந்து இப்படியே இருக்குமா, இன்னும் குறையுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கச்சா எண்ணெயில் ஒரு வேளை முதலீடு செஞ்சால் உங்களோட போர்ட்ஃபோலியோவை அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். எந்த வேகத்துக்கு மாற்றுறது இப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிவ்யூ ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து அவசியமாக இருக்கும். பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாழ் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு சொலவடை இருக்குது இல்லையா, அது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான அம்சம். இது தவிர இந்த மாதிரியான ரிவ்யூ ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வணிகம் தொடர்பான செய்திகளை வந்து கண்காணிச்சுட்டே வரணும், பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி வணிக தொடர்பான செய்திகள் வந்து தொலைக்காட்சியில் இருக்கலாம், இல்லை நம்மள மாதிரி யூடியூப் சேனலில் இருக்கலாம், இல்லை பொருளாதாரத்துக்குன்னு வரக்கூடிய நாளிதழ்கள், அது வந்து இந்தியாவில் பல பத்திரிகைகள் இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸில் தொடங்கி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ஸு, மின்ட்டு, இந்த மாதிரியான பத்திரிகைகளில் வந்து நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தேவையான தகவல்களும் தரவுகளும் கிடைக்கும். அது அடிப்படையில் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். ஆனால் இப்படி கண்காணிக்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான முதலீடுகளை ரொம்ப குறுகிய இடைவெளியில் மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தால் அதுவும் சிக்கலுக்கு வாய்ப்பை உண்டாக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துட முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, திங்க் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி. அதனால் லாங் டேர்மில் பிளான் பண்ணி முதலீடு செஞ்சாலும் அதை ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற காலங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணும். இதுக்கு வந்து உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலும் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்கிற ஆள் இல்லைப்பா அப்படின்னா அப்போ நீங்கள் அதை வந்து வேறு மாதிரி அணுகலாம். எனக்கு வயசு ரொம்ப கம்மி தான், நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், என்னோடய வருவாயிலேருந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ணிப்பேன், இந்த முதலீடை நீண்ட காலத்துக்கு அனுமதிப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணுறது வேறு மாதிரி இருக்கணும். ஆனால் ரிவ்யூ ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து அவசியம். அதுக்கு அடுத்த முக்கியமான இன்னொரு பணக்காரர்களோட குணம் அப்படின்னு பார்த்தோம்னா இக்னோர் மார்க்கெட் நாய்ஸ் அப்படிங்கிறது. அதாவது சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் போது அதை ஒட்டி முன்னே இருந்த காலத்தை விட இப்போது வேகமாக செய்தி வர்றதுங்கிறத விட அதிகமாக அதை பற்றி பேசப்படுது. அப்படி ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடிப்படையில் மட்டும் உங்களோட முடிவுகள் அமையக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு கேரக்டர். ஏன் அப்படின்னா
இந்த மாதிரி அதீதமாக பேசக்கூடியது, அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் யாருக்கு உதவும்னா அது டே ட்ரேடருக்கு உதவும். டே ட்ரேடர்ன்றது இன்றைக்கி காலையில் வாங்கி சாயந்தரம் விற்கிறவங்க, அதே மாதிரி ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸு, கரன்சி டெரிவேட்டிவ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுற ஆட்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன தகவல்கள் கூட வந்து பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்யக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க அன்றாட செய்திகளில் வரக்கூடிய சத்தங்களை காதில் வாங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த சத்தத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி நீங்கள் அது அடிப்படையில் முதலீடு பற்றிய முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த முதலீடுகள் வந்து வளர்ச்சி வாய்ப்புகளை குறைச்சிரும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி மாற்றுறதுல இன்னொரு சிக்கலும் இருக்குது. பங்கு பொறுத்தவரையில் நீங்கள் வந்து அந்த புரோக்கரேஜ் அப்படிங்கிற கட்டணமும் மற்றதையும் நீங்கள் பங்கு வாங்கும் போதும் கட்டணும், விற்கும் போதும் கட்டணும். ஸோ அப்போது உங்களோட செலவுகளும் இங்கே வந்து கூடும். அப்படிங்கிறதுனால அடிக்கடி செய்ய முடியாது. அதனால் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற செய்திகள், அந்த சத்தங்கள், அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் நீண்டகால அடிப்படையில் முதலீடு செஞ்சு அது வந்து கட்டாயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறது பல தேர்ந்த முதலீட்டாளர்களோட வழி. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் வழி தனி வழி, எல்லாரையும் மாதிரி நான் அந்த கூட்டத்தில் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமாக சொல்கிறதுனா, கூட்டமாக வந்து குழியில் விழறதில்ல என்னோட வழக்கம், சிங்கம் சிங்கிளாக தான் வரும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தனித்து தனக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சிட்டு சிங்கிளாக நிற்கிற ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஜெயிச்சிருக்காங்க. பெரும் பணக்காரர்களும் பெரும் முதலீட்டாளர்களும் ஜெயிச்சு இப்படி வந்தாங்க. அப்படிங்கிற அவங்களோட 10 கேரக்டரில் கடைசி கேரக்டராக நம்ம பார்க்க போகிறது வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். அவங்க எப்படி அந்த விஷயத்தை, அவங்களோட முதலீடை வந்து எப்படி பாதுகாத்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போது இது வந்து நம்ம சொல்கிற அளவு நடைமுறையில் அவ்வளோ எளிதான விஷயமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யதார்த்தமாக ஒத்துக்கணும். ஆனால் இந்த உறுதியான குணம் கொண்டவங்க தான் வந்து இதில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த நேரமும் கவனமாக இருக்கணும். பல்வேறு முதலீடுகள் இப்போ நாம் சொன்னது இல்லாமல் இன்னும் பல விதமான புதிய முதலீடு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான முதலீடு வாய்ப்புகளையும் இந்த மாதிரியான பெரும் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அதிலெல்லாம் முதலீடு செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ப்ரைவேட் ஈக்விட்டி அப்படின்றது, அப்புறம் சீட் கேபிட்டல், அப்புறம் பிரிட்ஜ் ஃபைனான்சிங், க்ரௌட் ஃபண்டிங், இன்குபேட்டர் ஃபண்டிங், மைக்ரோ ஃபினான்ஸ், இது தவிர ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அப்புறம் வெஞ்சர் கேபிட்டல், இப்படிங்கிற பல வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வாய்ப்புகள்லாம் பற்றியும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் முதலீடு செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் இருக்க ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத வந்து முதல்லையே இவங்க வந்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுனா அந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அதில் ஒருவேளை தோல்விக்கான வாய்ப்பு இருக்குன்னாலும் அந்த தோல்வியை நம்மளால் தாங்க முடியுமா, அப்போ எவ்வளோ தூரம் தாங்க முடியும், இப்படிங்கிறதெல்லாம் படித்து அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் பேஸ்டில் வர முடிவு அடிப்படையில் கேபிட்டல் வந்து பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் முதலீடு செய்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீங்களும் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டா நீங்களும் வந்து ஒரு பெரும் முதலீட்டாளராக மாறுறதுக்கும் இல்லை முதலீடு மூலமே வந்து பெரிய வளத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அந்த வகையில் பல தொழிலதிபர்கள், பல வெற்றிகரமான முதலீட்டாளர்கள், பெரும் பணக்காரர்கள் அவங்க ஃபாலோ பண்ணுற அவங்களோட குணநலன்களாக 10 கேரக்டர்களை நம்ம பார்த்தோம். இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சு நீங்களும் வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான முதலீட்டாளராக வரணும். இதில் வந்து அதிக வளத்தையும் செல்வத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த 10 குணங்கள் பற்றியும் நாம் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அவர் வாழ்க்கையிலிருந்து உதாரணங்கள் எடுத்து உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்ல போகிறோம். இதுக்கு வந்து தனியாக 10 ஷார்ட்ஸ் நம்ம நிதிக்கரை சேனலில் வெளியாக இருக்கிறது. அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சீக்கிரத்தில் அந்த ஷார்ட்ஸ் தொடங்கும். அந்த 10 ஷார்ட்ஸை பார்க்கும்போது இன்னும் வந்து இது பற்றி உங்களுக்கு ரொம்ப தெளிவான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பேசின பல விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் அந்த மாதிரி நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு பெரிய அளவில் முதலீட்டு மூலமாக வந்து வளம் சேர்க்கணும், செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.